வணக்கம் ஃப்ரெண்ட். கிறிஸ் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டிப் சேனல். நேற்றைக்கு நம்ம 13/7/2026 பாக்கியதாரா பிடி 62க்கான கால்குலேஷன் நேற்றைக்கு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஆல் ஏபிசியும் கொடுத்துருந்தேன். நம்ம நேற்றைக்கு போட்டதில் சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 0 மட்டும் வந்திருக்கு. ஸோ நமக்கு இதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 14/7/2026 ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் 528 குழுக்களுக்கு பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அது ட்ரிக்கு இருக்குது. அதே போல் இன்றைக்கி சேட் அனலைஸ் மூலமாக சேட் மூலமாக இன்றைக்கி நம்ம சில ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதை சேட் மூலமாக இன்றைக்கி ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனலைஸ் மூலமாக இன்றைக்கி ஏபிசி பிசி பாஸ் ஆகிறது கொஞ்சம் ட்ரிக் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் என்ன அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 915 134. அதுக்கு அடுத்த நாள் 540, அதாவது இன்றைக்கி 540 430 அடிச்சிருக்காங்க. இந்த நேற்றைக்கு 134 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 625 613 ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு பிசி இங்கே ஏபியா பாஸ் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த 613 இருக்குதுல்ல, அதில் பாருங்கள் 13 இங்கே ஏபியா பாஸ் ஆகிருக்கு. அதே போல் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 430 அந்த ரிசல்ட்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா 347 பாஸ் ஆகிருக்கா. அதில் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் ஒரு நம்பர் முன்னாடி 34 அதே மாதிரி இங்கே ஏபியா பாஸ் ஆகிருக்கு. இங்கே 347, அதில் இந்த 34 இங்கே பாருங்கள் ஏபியா அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்க போனால் நாளைக்கு கட்டாயம் மேக்ஸிமம் அதுக்கு முந்தின நாள் எடுத்து பார்த்தோம்னா 87 வருது. இந்த 87 சப்போஸ் ஏபியாவோ பிசியாவோ ஏசியாவோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கால்குலேஷனில் போடும்போது இந்த 87க்கு வாய்ப்பு கொஞ்சம் தெரியுது. ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த சேட் அனலைஸில் பார்க்கும்போது நமக்கு இந்த 87ங்கிற நம்பர் நாளைக்கு வரத்துக்கு மேக்ஸிமம் சான்ஸ் அதிகம் இருக்குது. இதே போல் இது சேட்டில் நமக்கு தெரிகிற விஷயம். இந்த இதை வச்சு நம்ம கால்குலேஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொன்னேன். அதாவது கால்குலேஷனில் ஒரு ட்ரிக்ஸை சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டு மட்டும்தான் நேற்றுக்கு நம்மளால் ஓரளவு எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ட்ரிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். கால்குலேஷன் போடும்போது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வேறு ட்ரிக் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் 877, அதாவது 888 தான். இதில் கொஞ்சம் ராங்காக போட்டிருக்காங்க. 888 வரும். ஓகேங்களா. இதை நம்ம எடுத்துருக்கோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வருது பார்த்தீங்களா, அதில் உள்ள 2 நம்பர் எடுத்துருக்கோம். அதோட 1 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸு நம்ம நேற்று பண்ண மாதிரியே ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 2 8 9 8, அது மாதிரி மைனஸ் பண்ண 5 6. இதை நம்ம நேற்றுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது பார்த்திங்களா இந்த கிராஸாக தானே எடுத்தோம். அந்த இதை கிராஸாக எடுக்காமல் அப்படியே டேரெக்டாகவே 89 65 அப்படியே எடுத்து அதை பார்த்திங்கன்னா நமக்கு 8ஓட பவர் நம்பர் 3 9 9 அப்படியே போட்டுடணும். அதே மாதிரி 8 பவர் நம்பர் 4 அதை மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி போடும்போது ஒரு நம்பர் ஒரு 8 நம்பர் வருது பார்த்திங்கன்னா. அதில் பாருங்கள் இந்த 34 இங்கே பாஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 34 இங்கே பாஸ் ஆகிருக்கும். அதாவது இந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போகும்போது கால்குலேஷன் இங்கே 34 பாஸ் ஆகிருக்கு. சரி இன்றைக்கி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 177 அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா 915 தான். இது 16 வச்சுருக்கு. 915 915ல் அந்த 1 5 எடுத்துக்கிட்டோம். இந்த 1 5 அதே கால்குலேஷனில் இங்கே போட்ட மாதிரியே நம்ம 1 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 03 2 நம்பர் கிடைக்குது. நம்ம நம்பரை அப்படியே 27 03 அதை நம்ம 27க்கு 27 7 7 2 அதை மாற்றி மாற்றி பவர் நம்பரை மாற்றி மாற்றி போட்டு நம்ம கொண்டு வரும்போது அதே நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் வச்சு போடும்போது தொடர்ச்சியாக நமக்கு 2 நாளுமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 2 நாளுமே பார்த்திங்கன்னா அந்த 34, அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா 30, அதாவது பிசி கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 540. ஸோ இந்த 540 வச்சு இன்றைக்கி நம்ம அதே கால்குலேஷனில் இன்றைக்கி போட்டிருக்கோம்.
அதே கால்குலேஷனில் போடும்போது அந்த லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துருக்கோம். அந்த 2 நம்பர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 அதை வந்து 1 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 0வோட 2 கூட்டினா 2, அதே மாதிரி 4ல் 1 5. எப்போதுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் 0வில் வந்து 2 வந்து நம்ம பக்கத்தில் ஆட் பண்ணிக்கணும். 10 10ல் 8 2 போச்சுன்னா 8, அதே மாதிரி 4ல் 1 போச்சுன்னா 3, அதாவது இங்கே கடை வாங்கிடும். இப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ 52 28 அதை அப்படியே கொண்டு வந்துருக்கோம். அதை வந்து நம்ம ப்ளஸ் ஆர் அதே நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் நம்பரை மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். 52 0 2, அதே மாதிரி 5 7, அப்புறம் 0 7, அதே மாதிரி 28ல் வந்து பார்த்திங்கன்னா 7 8 23 73 மாற்றி மாற்றி நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இங்கே கூட சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதே பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் ஆகும். அந்த 13, அதே மாதிரி 34, அதே மாதிரி 87 மேட்ச் ஆகுதா ஓரளவு. அப்போது நாளைக்கு கம்பல்சரியாக மேக்ஸிமம் வந்து இந்த 78க்கு மேக்ஸிமம் வாய்ப்பு தெரியுது. 87க்கு வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதே மாதிரி நமக்கு அந்த ஆல் போட் ட்ரிக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 540 430 ஓகேங்களா. இந்த 540 வந்து 5 + 4 + 0 கூட்டினாக 9 இதோட பவர் நம்பர் 4. அதே போல் 430 4 + 3 + 0 ஆட் பண்ணால் 7, இதோட பவர் நம்பர் 2. ஸோ நம்ம இங்கே பிசி போர்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 7 தான் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து நம்ம எடுத்ததில் மேக்ஸிமம் வந்து 7 தான் அதிகமாக தெரியுது, 7 2 தான் அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த 2ல் 7 2 தான் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஏபிசி வந்து பார்ப்போம். நம்ம இந்த கால்குலேஷன் வச்சு நமக்கு வந்து ஒரு 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 கெஸ்ஸிங்காக நம்ம வந்து ஏபிசி வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 187 718 871, அதே போல் 783 378 837. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு நம்ம 3 டிஜிட் எடுத்துருக்கிற நம்பர்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஓரளவாச்சும் புரியும். இல்லாட்டி நான் மேக்ஸிமம் பாதியாக பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரிக்கு சொல்கிறேன் என்ன இதுன்னு தெரியாது. அப்புறம் நம்பர் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு மறுபடியும் அந்த வீடியோ வந்து என்ன பாஸ் ஆகுது எதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி.